இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ஏப்ரல் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரகநிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பல மங்களகரமான யோகங்கள் உருவாகுது. புதன் பிற்போக்கு நிலையில் இருக்குது. கிரக பயிற்சியால் சில ராசிக்காரவங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும். இந்த கிரக பயிற்சியில் புதன் பிற்போக்கு நிலையில் இருப்பதனால இதை பிரதிபலிக்கவும் மறுசீரமைக்கவும் எதிர்காலத்திற்காக புதிய நோக்கங்களை அமைக்கவும் ஊக்குவிக்குது. ஏப்ரல் மாதம் சில ராசிக்காரவங்களுக்கு திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பீங்க. மேலும் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. முக்கியமான விழாக்களை எடுத்துக்கிட்டால் பங்குனி உத்திரம் இருக்குது. மார்ச் மாத கடைசியில் ஏற்படும் சனி பயிற்சியினால் சில ராசிகள் கோடிகளை குவிக்க போகுது. அதையும் பார்த்துடலாம். வர்ற மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க போகுதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தை பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமாக ஏப்ரல் மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி வர்றாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியில் பயிற்சி வர்றாரு. இந்த கிரகங்களின் பயிற்சிகள் 12 ராசிகளின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஏற்றத்தாழ்வுகளாக இருக்குது. மாத தொடக்கத்திலேயே சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் இந்த 5 கிரகங்களும் உங்கள் 8வது வீட்டில் அமருது. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. வாழ்க்கையில் சில திடீர் நல்ல மாற்றங்களும் சாத்தியமாகுது. இருந்தாலும் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 11வது வீட்டில் அமர்றனால ஏப்ரல் 3ஆம் தேதி 12வது வீட்டுக்கு போகிறதுனால செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் நீண்ட பயணத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படுது. மேலும் வெளியூர் பயணமும் கைகூடுது. ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் 9வது வீட்டில் நுழைகிறாரு. இது உங்கள் மரியாதையை அதிகரிக்கும். நீங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய பதவியை அடையலாம். இதனுடன் நீங்கள் கௌரவிக்கவும் படலாம். வேலையில் உங்கள் நிலை வலுப்பெற தொடங்கும். வியாபாரம் செஞ்சீங்கன்னா எச்சரிக்கையுடன் செயல்படணும். இல்லைன்னா சில சிக்கல்கள் ஏற்படலாம். சட்ட சிக்கல்களில் சிக்குவதை தவிர்த்துருங்க. திருமண உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். உங்கள் மாமியார் உடனான உங்கள் உறவுகள் மேம்பட்டு சீரழிஞ்சுக்கிட்டே போகும். காதல் உறவுகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி படிப்படியாக சாதகமாக மாறும். நிதி ரீதியாக இந்த மாதம் சற்று பலவீனமாக இருக்கும். மாணவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். 5வது வீட்டின் அதிபதியான குரு பகவான் மாதம் முழுவதும் 10வது வீட்டில் இருக்கிறாரு. சனி பகவானின் பார்வை மாதம் முழுவதும் குரு மற்றும் 5வது வீட்டில் இருக்குது. அதனால் காதல் உறவுகளில் தீவிரத்தை நீங்கள் உணர்வீங்க. நன்றாக வாழ்வதன் மூலம் உங்கள் உறவுகளில் முன்னேற முயற்சி செய்வீங்க. திருமணமானவர்களை பற்றி சொன்னோம்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும். 8வது வீட்டில் பஞ்சகிரகி யோகம் இருக்குது. உடல்நல பிரச்சனைகள் உங்கள் மனைவியையும் உங்களையும் தொந்தரவு செய்யும். ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். முதல்ல உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் இவங்களோட சேர்ந்து 8வது வீட்டில் அமர்றனால அபத்தமான நிலையில் இருப்பார். இதனால் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானின் பீஜ மந்திரத்தை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்ம ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நேர்மறையான உற்சாகமான மாதம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பல பணிகளை திறம்பட முடிக்க முடியும். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட இது ஒரு நல்ல நேரம். உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க உங்கள் திறமைகளையும் திறன்களையும் பாராட்ட அனுமதிக்கும். தொழிலில் சில புதிய வாய்ப்புகள் வரும். உங்கள் எண்ணங்களை தெளிவாக பகிர்ந்துக்கணும். புதிய சவால்களை ஏற்க தயாராக இருங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். ஒரு சிறிய உடற்பயிற்சி அல்லது தியானம் உங்களுக்கு மன அமைதியை தரும். நீங்கள் ஒரு தொழில் நிபுணராக இருந்தீங்கன்னா பார்த்துக்கிறங்க. சில அசாதாரணமான சூழ்நிலைகள் எதிர்கொள்ள வேண்டி வரும். உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதிகள் தாமதமாகும். இது உங்களை ஏமாற்றமடைய செய்யும். பொறுமையாக இருக்கணும். கொஞ்ச காலம் காத்திருக்கணும். புதிய தொழில் தொடங்க இது நல்ல நேரம் கிடையாது. காதல் உறவுகளில் குழப்பம் ஏற்படலாம். நல்லிணக்கத்திற்காக அமைதியாக இருப்பது தான் நல்லது. குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் நீங்கள் நல்ல நேரத்தை செலவிடலாம். தேவையற்ற செலவுகளை தவிர்த்துருங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் படிப்பு மற்றும் தனிப்பட்ட தேவைகளுக்கு நிதி கடன்கள் அல்லது உதவித்தொகையை பெறலாம். வயதான குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும். இந்த உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆதரவையும் தரும். உங்கள் குழந்தைகள் உங்களை மரியாதையுடன் நடத்துவாங்க. உங்கள் ஆலோசனையை கேட்பாங்க. இது பிணைப்பை வலுப்படுத்தும்.
அவங்க உங்கள் வழிகாட்டுதலை நாடுவாங்க. உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே நல்ல தொடர்பு இருக்கும். உங்கள் காதல் வாழ்க்கை வேடிக்கை, மகிழ்ச்சி மற்றும் இனிமையான தருணங்களை கொண்டிருக்கும். உறவுகளை உறுதிப்படுத்த இது ஒரு நல்ல நேரம். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்கள் திறமையை வெளிப்படுத்துவீங்க. இனிமையான ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. மாணவர்களுக்கு பகுதி நேர வேலைகள், பயிற்சிகள் அல்லது மானியங்கள் கிடைக்கும். இது பணத்தையும் மதிப்புமிக்க அனுபவத்தையும் தரும். கூடுதல் பணம், புத்தகங்கள் மற்றும் பொருட்கள் வாங்குறது அல்லது கல்வி கட்டணம் போன்ற அவர்களின் படிப்பு தொடர்பான செலவுகளை பூர்த்தி செய்ய உதவும். இது போக்குவரத்து, தங்குமிடம் போன்றவற்றுக்கும் உதவும். நிதி குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். சிம்மராசி என்பர்கள் உத்தியோகத்தில் செழிப்பீங்க. வெற்றியும் அங்கீகாரமும் இப்போ சாத்தியமாகும். உங்களுக்கு சில வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். விற்பனை மற்றும் தொழில்நுட்பத்தில் உள்ள சிம்மராசி அன்பர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உரிய வெகுமதிகளை பெறலாம் அல்லது பெறாமலும் போகலாம். ஊடகங்கள் மற்றும் திரைப்பட தொழிலில் இருந்தீங்கன்னா வெற்றி அடைவீங்க. இருந்தாலும் சில தாமதங்கள் ஏற்படும். உற்பத்தியில் உள்ள சிம்மராசி அன்பர்கள் உங்கள் பங்குகளிப்புக்கு, அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு பாராட்டும் பதவி உயர்வும் பெறுவீங்க. சட்ட நிபுணர்கள் இப்போது உங்கள் வாடிக்கையாளர்களிடம் இருந்து அங்கீகாரத்தை பெறாமலே போயிடுவாங்க. சுகாதாரத்துறையில் உள்ள சிம்மராசிக்காரங்களும் இதே சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ள சிம்மராசிக்காரவங்க அவங்க படைப்பு யோசனைகளுக்கு பாராட்டுக்களை பெற வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். புதிய தொழில் தொடங்க விரும்புனீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் காலம் காத்திருக்கணும். புதிய தொழில் தொடங்க இது நல்ல நேரம் கிடையாது. தொழில் நடத்தும் சிம்மராசி அன்பர்கள் குறைந்தபட்சமாக முதலீடு செய்யணும். தேவைக்கு அதிகமாக பணம் செலவழிக்க வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்துங்க. நிதி அபாயங்களை தவிர்க்க அது உதவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்பட்டை மற்றும் செரிமான பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் சின்ன பிரச்சனை தான். ஒட்டுமொத்தமாக உங்கள் உடல்நலம் நல்லா தான் இருக்குது. கனமான பொருட்களை தூக்க வேணாம். சுமையை தூக்காதீங்க. உங்கள் ஆரோக்கியம் மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யுங்க. நீங்கள் மாணவர்களாக இருந்தால் சிறந்த காலகட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கிடைப்பாங்க. நீங்கள் தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண் பெறலாம். மன அழுத்தத்திலிருந்து இப்போது கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கலாம். முதுகலை மாணவர்களாக இருந்தால் கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டி வரும். ஆராய்ச்சி மாணவர்களாக இருந்தால் ஆய்வறிக்கை ஒப்புதலில் தாமதங்கள் சந்திக்க நேரிடும். கல்வியில் சிறந்து விளங்க பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 4, 7, 9, 10, 11, 12, 13, 14, 16, 18, 20, 21, 22, 23, 25, 27, 28 மற்றும் 30. அசுப தேதிகள் 3, 5, 6, 8, 15, 17, 19, 24, 26 மற்றும் 29. சிங்கம் போல வாழும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா சிரமம் நிறைந்த மாதமாக இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் பணியை நீங்கள் தக்க வச்சுக்கிருவீங்க. பல போராட்டங்களில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த வேலைகளை செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட உடல்நலம் கவலைக்குரிய விஷயமாக இருக்கும். உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்குது. சனியின் நிலையால் வாகனத்தில் போகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவரை இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாதம் 2025 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.